Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.54 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சீரிஸோட வேல்யூ என்னங்கறத நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம என்னென்ன சீரிஸ் வந்து பார்த்திருக்கோம்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் சீரிஸ் வந்து பார்த்திருப்போம், ஜியோமெட்ரிக் சீரிஸ் வந்து பார்த்திருப்போம். ஆனா இது கொஞ்சம் டிஃபரண்ட். இது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெஷல் சீரிஸ் அப்படினு சொல்வாங்க. ஸ்பெஷல் சீரிஸ்லயே நிறைய கேட்டகரி இருக்கு. அந்த இது வந்து நேச்சுரல் நம்பரா இருந்தா என்னவா இருக்கும், அதுவே வந்து அந்த கொடுத்திருக்க நம்ம சீரிஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூவாக இருந்தால் என்னவா இருக்குது, அதை எப்படி பண்ணுங்கிறது ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு புக்கில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர், அதாவது 1ல் ஸ்டார்ட் ஆகி 50 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸோ அதாவது கொடுத்துருக்க சீரிஸ் நேச்சுரல் நம்பராக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n+1 டிவைடட் பை 2ங்கிறது அதோட ஃபார்முலா. இங்கே என்னங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கடைசியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய டேர்மை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இப்போ அப்படின்னா எனக்கு இங்கே என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 50. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா 50 × 50 + 1 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் 2 1 சார், இது 225 சார். அப்படின்னா மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 25 × 50 + 1 வந்து 51 அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 25யும் 51யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1275 கிடச்சிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா இதுவுமே எனக்கு நேச்சுரல் நம்பர் தான். ஆனால் நேச்சுரல் நம்பர் தான் நம்மளுக்கு 1ல் தானே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு டவுட் வந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா இங்கே எனக்கு ஸ்கொயர் வேல்யூவாக இல்லை, கியூபிக் வேல்யூவாக இல்லை. அப்படின்னா நம்ம நேச்சுரல் நம்பராக தான் நம்ம எடுத்துக்க முடியும். நேச்சுரல் நம்பர் எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே லாஸ்ட்டாக எண்ட் ஆகிறது பார்த்தோம்னா எனக்கு 75ல் எண்ட் ஆகுது. அப்படின்னா 1லேருந்து ஃபஸ்ட்டு 75ஐ நான் சம் பண்ணுறேன். அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து நான் 1லேருந்து 15 வந்து ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எனக்கு வேல்யூ கிடச்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு 1லேருந்து 75 வரைக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் 1லேருந்து 15 வரைக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். அது ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணனா எனக்கு வந்து டோட்டல் வேல்யூ வந்து எனக்கு அதாவது 16லேருந்து 75 கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 1லேருந்து 75 கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா தான் n+1 டிவைடட் பை 2. இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 75. இந்த பிளேஸில் என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 15. ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான் n+1 டிவைடட் பை 2. இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு பதிலாக இந்த இடத்துல 75, அப்படின்னா 75 × 75 + 1 டிவைடட் பை 2 மைனஸ் இந்த இடத்துல 15, அப்படின்னா 15 × 15 + 1 டிவைடட் பை 2. அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணேன்னா 75 × 75 + 1 வந்து 76 டிவைடட் பை 2 ப்ளஸ் இங்கே ஆட் பண்ணேன்னா 15 × 15 + 1 வந்து 16 டிவைடட் பை 2. ஆனால் இது 2 1 சார், இது வந்து பார்த்தோம்னா 2 3 சார் 6, அடுத்து 2 8 சார் 16, அடுத்து இது 2 1 சார், இது 2 8 சார். அப்படின்னா 75 × 38 ப்ளஸ் இல்லை இந்த இடத்துல மைனஸ் வரும் 15 × 8ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 75யும் 38யும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 2850 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 15யும் 8யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 120 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 2730 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 16லேருந்து 75 வரைக்கும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 2730 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.